ராஜமுருகன் வந்தோடனே சொன்னாரு, ராஜமுருகன் வந்தோடனே சொன்னாரு, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இன்னும் ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. அதான் சொன்னேன், என் கூட சேர்ந்து இவங்களுக்கு எல்லாம் பாவப்பட்டியல சேர போறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்பந்தம் இல்லாம இந்த டிக்கெட் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுமாங்களா, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கிய அப்படின்னு கேட்டாங்க. அந்த அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு. அண்ணன் பெருசா தாடி வச்சிருந்தாரு சீமான், அவர் சேவ் பண்ணிட்டாரு. சரி தம்பியா நம்ம வளர்த்தெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது, ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி இங்க இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒளிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால மறுநாள் வந்து மறுநாள்ல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி, நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம வந்து பேச நினைச்சிட்டு பேசி போயிடலாம். அந்த 2வது 3வது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும். ராஜமுருகன் பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன், ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு, ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆயிட்டேன். அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல ஏதோ கோபம் போல அதை வந்து மறைமுகமா சொல்லிட்டாரு, கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்ட்டு. நான் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், கம்யூனிஸ்டும் அதுவும் ஒண்ணு சொன்னோன்னே எங்க அண்ணன் எவ்வளவு கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க, எங்க அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில சேர்ந்துடுறேன்ட்டாரு ஒரே அடி. அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில. அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு.